இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன யோசிக்கிற? இப்ப என்ன பண்ண போற? ஆமால, எல்லாம் உன் வழியில தான்ல யோசிக்க. அந்த ஆளை கொன்னுட்டா பிரச்சனை எல்லாம் தீந்துராது, வளர்ந்துகிட்டே தான் போகும். அந்த ஆளை சட்டத்துல சிக்க வச்சு நிரந்தரமா உள்ள தள்ளுறதுக்கு என்ன வழின்னு தான் யோசிக்கேன். எப்படில ரத்னா ஸ்கூல்ல கொஸ்டின் பேப்பர் காணாம போனதுல கூட தான் அந்த ஆளுக்கு பங்கு இருக்கு. ஆனா நம்மளால தான் ப்ரூவ் பண்ண முடியலையே. கொஸ்டின் பேப்பர் பண்டல் கிடைச்சதும் கேஸ் நிக்காம போயிடுச்சே. அண்ணா, இத்தனைக்கு அந்த ஆட்டோ ராஜேந்தர் ஒத்துக்கிட்டார்ல, சவுந்தரபாண்டி மாமா தான் கொஸ்டின் பேப்பரை தூக்க சொன்னார்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நீ மறந்துட்டியானே? அண்ணன், அந்த ஆள் அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் நம்ம யாருக்குமே நிம்மதியே கிடையாதுன்னு. அந்த ஆளை நிரந்தரமா ஜெயிலுக்கு அனுப்புற வரைக்கும் நம்ம யாருக்கும் விடுதலையும் கிடையாது. கண்டிப்பா திருந்துற ஜென்மம் கிடையாது. அடிச்சும் திருத்த முடியாது, அடிக்காட்டி மனுஷன் திருத்தவே முடியாது. ஜெயில் தான் அதுக்கு ஒரே வழி. அண்ணா, மாமாவை ஜெயில தள்ளணும்னா நம்ம கிட்ட பக்காவான எவிடன்ஸ் வேணும். எந்த கிரைமா இருந்தாலும் ப்ராப்பரா பிளான் பண்ணி நம்ம எவிடன்ஸை கிரியேட் பண்ணணும். ஐய, அவன்லாம் திருந்துற ஜென்மமா? அவன் ஜெயிலுக்கு போனா திருந்திடுவான்னு நினைக்கிறியா? திரும்ப வந்து அதே வேலையை தான் பண்ணுவான். நீங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. நான் போய் அவனை ஒரே போட போட்டுட்டு நான் ஜெயிலுக்கு போயிடுறேன். மாமா, எப்போ நீ ஏதாவது கிறுக்குத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத என்ன? அண்ணனே கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. உனக்கு என்னப்பா இப்ப வந்துச்சு? எப்போ அவன் அதுக்கெல்லாம் அடங்குற ஆள் கிடையாது. ஏ பாண்டி, இப்படி யோசிச்சு பாரு, இந்த பாண்டியம்மா கேஸ் என்னலாச்சு? அதான் சஸ்பெக்ட்னு 3 நீளத்துக்கு லிஸ்ட் இருக்குதேல, நிறைய பேர் இருக்காங்க. அதான் என்ன ஒரு ஆளுக்கிட்டே வம்பிழுத்து வச்சிருக்கு, இன்னும் யாருன்னு நிரூபிக்கல. இல்லை, இதுல யோசிக்கிறதுக்கு என்னல இருக்கு? இதுல இருக்க பெரிய சஸ்பெக்டே உன் அப்பந்தான். அவனை கூப்பிட்டு விசாரிச்சாலே போதும்ல. அதான் எங்க அப்பனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா கூட பிறந்த அக்கான்னு கூட பார்க்காம போட்டு தள்ளிடுவான். எனக்கு என்னமோ அவராதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, இல்லை, என் உள் மனசு சொல்லுதுல, நிச்சயம் அப்பனோட வேலையா தான் இதுவும் இருக்கேன். ஏன்னா நீ ராத்திரி உன் வீட்டில் தானே இருந்தா, வரணி கூட தெரியும்ல. நீ பார்த்தல நடுராத்திரில திடீர்னு வண்டி எடுத்துட்டு கிளம்பி போனால. ஆமா, நம்ம கூட விரட்டி போய் பிடிச்சோம். பார்த்தால எங்க கூட போறேன்னு சொல்லாம திமிரா பேசிட்டு போனாலா. இல்லை, நிச்சயம் அதுல அப்பனுக்கு ஏதோ ஒரு பங்கு இருக்குல்ல. அது என்னன்னு கண்டுபிடிச்சு சட்டப்படி அவனுக்கு தண்டனை வாங்கி நிரந்தரமா உள்ள தள்ளணும்ல. இதுக்கு முன்னாடி அவன் செஞ்ச எல்லா தப்புக்கும் தண்டனையா அவனை உள்ள தள்ளி ஆகணும்ல. அவனை விடவே கூடாது. இந்த வாட்டி அவனை சும்மா விடக்கூடாதுல்ல.